அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜு ஏன் கடமையாக்கப்பட்டது? ஹஜ்ஜு ஏன் கடமையாக்கப்பட்டது என்றால், ஒரே வரியிலே சொல்லுவதென்றால், ஹஜ்ஜை முறையாக தக்வாவோடு செய்பவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவதற்காக கடமையாக்கப்பட்டது. இது ஒரு நோக்கம். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்தவர் அன்று தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்த பாலகரை போல அப்பழுக்கற்றவராக பாவம் நீங்கியவராக ஆகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹஜ்ஜு ஏன் கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில சோதனைகளை கொண்டு சோதித்தான். அந்த சோதனைகளில் எல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய பயத்தோடு பொறுமை காத்து அல்லாஹுடைய கிருபையால் அதில் வெற்றி கண்டார்கள். அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் முற்றிலுமாக அல்லாஹுக்கு சரணடைந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்த, கௌரவப்படுத்த, அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு பரிசாக இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கினார். அல்லாஹ் கூறுகின்றான், வமன் அஹ்ஸனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினு வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. மேலும் எவர் தம் முகத்தை அல்லாஹுக்கு பணியை செய்து நன்மை செய்கிறவராக இருந்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பராக, உற்ற தோழராக ஆக்கி கொண்டான். தோழருக்கும் தோழருடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைத்த ஒரு கௌரவம்.